வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடன் பொன்தாமரை கண்ணன், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் குருகுல வழியில் செவிவழி ஆன்லைன் வகுப்பு. இதில் பகுதி 3 இணைந்திருக்கிறீர்கள். பாடம் 16 பூரம் நட்சத்திரத்தை பற்றியது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா நல்லவர், வல்லவர் அப்படின்ட்டு எல்லா என்ன நன்மைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் போட்டுக்குங்க. பிரியமாக பேசுபவர், தானசீலர், எதா இருந்தாலும் கையில் இருக்கிறத கொடுத்துருவார். சரிங்களா? அதே மாதிரி ஒளி உடையவர், முகம் பிரகாசமாக தேஜஸாக இருக்கும். அரச சேவகம் செய்பவர். அப்போ பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமானா எஸ், கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடணும். பணம் தேடுவதிலே ஊக்கமுடையவர், பணம் சம்பாதிக்கும் வழி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதில் சமர்த்தர். எதிர்காலத்தை சரியாக அறிந்து கொள்பவர். அதனால் எதிர்காலத்தில் நாம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத சரியாக திட்டமிட்டு முறையாக குடும்பத்தை செலுத்தி எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படிங்கிற அந்த திருக்குறளுக்கு ஒப்ப தன் வாழ்க்கையை கொண்டு போவதற்கு இந்த பூர நட்சத்திரம் அதிகாரம் கொண்டது. வியாபாரங்களில் ஈடுபடுவராம். கடினமான வாக்கு இருக்கும். கடினமான வாக்குன்னா வாக்கு தவறி பேச மாட்டாங்க. அவர்களுடைய கொள்கைக்கு எதிராக ஏதாவது நடந்தால் கட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கு மேலே வார்த்தை கிடையாது. ஆனாலும் சஞ்சல மனம் இருக்கும். சஞ்சலமான மனம். டக்குன்னுட்டு ஒரு இடத்துல மனசை விட்டுருவாங்க. திரும்பவும் அங்கிருந்து வெளியே வந்து இல்லை அங்கே அந்த மாதிரி அந்த செயலை செய்தால் இங்கே இந்த மாதிரியான செயல்களால் இப்படி ஒரு தொழிலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு செயலாக இருக்கலாம், அதில் ஒரு சங்கடம் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இங்கே வந்துடுவாங்க. அது அந்த சஞ்சல மனம் என்பதை மட்டும் இவங்க மாற்றிட்டாங்கன்னா சிறப்பான ஒரு வாழ்க்கை தான். இதிலே 1ஆம் பாதம் என்பது தைரியவான், வியாபாரி, புத்தி சாதுரியம், ஆச்சாரம்னா அவர் கரெக்டாக இருப்பாங்க. துடுக்குத்தனம்னா டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்றது. அதே மாதிரி பெண்களிடம் மட்டும் தவறாக நடக்க சூழல் அமையும். பெண்களிடம் மட்டும் தவறாக நடக்க சூழல். பெண்ணாக இருந்தால் ஆண்களிடம் அப்படின்னு மாத்திக்கணும். 2ஆம் பாதம் அதிர்ஷ்டசாலி, பாக்யவான், வியாபார நோக்கம். அடுத்தது மேன்மை மிக்க எண்ணங்கள். இதையெல்லாம் நாம் சரியாக அடைய முடியல அப்படிங்கிறதுனாலே கவலை கொண்ட மனநிலை, கவலை மிக்கவர் அப்படின்னு சொல்லலாம். கவலை மிக்கவர். அடுத்து 3ஆம் பாதம் உண்மை, நீதி, நேர்மை உடையவர். உண்மை, நீதி, நேர்மை உடையவர். நல்ல குணங்களை பெற்றவர். கீர்த்திமான்னா அவருடைய புகழ் காலத்திற்கும் நிற்கும்படியான ஒரு நபர். ஒரு சில இடங்களிலே ஒருத்தர் வேலை பண்ணிட்டு போயிடுவார்.
அவருடைய கீர்த்தி, அவருடைய புகழ் கீர்த்தி அங்கே இருக்கும். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கீர்த்தி நிறைந்தவர்கள் நிறைய இருக்காங்க. அதில் ஸ்கூல் லைஃப்பில் பார்க்கும் பொழுது 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 25 ஆண்டுகளுக்கு 25க்கும் முன்னாடிங்க, 30 ஆண்டுகள் இருக்கும். இப்போ நாம் 11 வயதுலேருந்து 15, 18 வயது, ஒரு காலம் என்னுடைய 20வது வயது வரைக்கும் ஸ்கூலில் ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்திருக்கலாம், நரசிம்மாச்சாரி. அந்த கீர்த்தின்னா நான் அவங்கள தான் சொல்லுவேன், நரசிம்மாச்சாரி. அங்கே பார்க்கும் பொழுது அவருடைய புகழ் இன்றளவும் இருக்கிறது. அப்போ 20, 30, 40, 47, 27 ஆண்டுகள் ஆச்சு. 27 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிட்டார். அவர் வந்தார், 8ஆம் வகுப்பு வரை இருந்த பள்ளியை 10ஆம் வகுப்புக்கு மாற்றினார், நின்றார். 10ஆம் வகுப்பு பள்ளியை +2 வரைக்கும், 12ஆம் வகுப்பு வரைக்கும் கொண்டு போனார், உயர்ந்தார். பள்ளிக்கு தேவையான கிரவுண்டு வேணும், பண்ணாங்க. கழிப்பறை வசதிகள் வேணும், பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா கட்டடங்கள் வேணும், பண்ணாங்க. வேறு என்னென்ன வேணும், பண்ணாங்க. ஆசிரியர்கள் சரியாக இயங்கலையா, கவர்மெண்ட்டில் அவரே எழுதி கொடுத்து ஆசிரியர்களை மாற்றினாங்க. பயங்கரவாதி, கல்வியிலே அவர் பயங்கரவாதி. அவருடைய கீர்த்தி புகழ் இன்னும் நிலைக்கிறது. அவருடைய மாணவர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே இருந்த பழைய ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அது கீர்த்தி. அது மாதிரி வாழ்ந்தா அப்படி வாழணும் அப்படின்னு சொல்றதா கீர்த்தி. சரி, 4வது பாதம் தெய்வீக நம்பிக்கை இல்லாதவர். தெய்வீக நம்பிக்கை இல்லாதவர், மேலே இருக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க, இவங்களுக்கு மட்டும் அந்த தெய்வீக நம்பிக்கை இருக்காது. அதனாலே அந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் இதிலெல்லாம் பற்றுதல் இல்லை. பற்றுதல் இல்லை, ஆச்சார அனுஷ்டானங்களில் பற்றுதல் இல்லை. பெரியவர்களை மற்றும் தெய்வத்தை தூசிப்பார்கள்னா அவமானப்படுத்தி பேசுவது, எதிர்த்து பேசுவது, இது மாதிரி இருக்கும். தூசிப்பார்கள். இவர்களுடைய உடலில் வடு, அதாவது ஒரு காயம் ஏற்பட்ட வடு, அது தீக்காயமாக இருக்கலாம், கத்திக்காயமாக இருக்கலாம், கண்ணில் தெரியும்படி ஒரு வடு இருக்கும், தேகத்தில் ஒரு வடு ஏதானும் இருக்கும். இதை வச்சுட்டே நாம் பூர நட்சத்திரம் வடு இருக்குன்னா 4ஆம் பாதமா அப்படின்னு கேட்டலாம். நல்லது நண்பர்களே, அடுத்த நட்சத்திர பாடத்திலே சந்திக்கலாமா?